போன பதிவில் நம்ம 3ஆம் படை வீடான பழனியை பற்றி பார்த்தோம். பழனி அப்படிங்கிறது எப்படிப்பட்ட ஸ்தலம் அப்படிங்களா, ஞானிகள் முருகனை தரிசித்த ஸ்தலம். அருணகிரிநாதர் முருகனை பார்த்த இடம். ஞான தண்டாயுத பாணியாக ஆண்டி கோலத்தில் நிற்கிறானா முருகன் அங்கே. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது, முருகர் நம்மக்கிட்ட பேசுவாரா, முருகர் என் கூட என்னோடய பிரச்சனைகளுக்கு பதில் சொல்லுவாரா அப்படின்னு கேட்டால், பேசக்கூடிய ஒரே தெய்வம் யாராம் அப்படின்னா முருகன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இப்போ நம்ம பெருமாளை நினச்சி ஏதோ ஒன்று கேட்குறோம், விஷ்ணுவை நினச்சி ஒன்று கேட்குறோம், சிவனை ஒன்று நினச்சி கேட்குறோம் அப்படின்னா, பெருமாளை சார்ந்த ஒரு வாசகமோ சிவனை ஒரு சார்ந்த வாசகமோ அந்த அளவுக்கு நமக்கு தெரியாது. ஆனால் முருக அடியார்கள் எல்லாருமே அனுபவிக்கிற விஷயங்கள் என்னவா இருக்குது அப்படின்னா, மனசு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, நம்ம போகிறோம் அப்படின்னா முன்னாடி ஒரு வண்டியில் யாம் இருக்க பயமேன் அப்படின்னு வரும். இப்படி திரும்பி பார்த்தா அங்கே போஸ்டரில் முருகன் இருப்பான். அந்த மாதிரி எந்த இடத்துக்கு போனாலும் நம்மளோட மன சஞ்சலத்துக்கு முருகன் என்ன பண்ணுவானா, அதுக்கு பதில் சொல்லுவானா. இதை ஆத்மார்த்தமாக அனுபவித்தவங்களுக்கு அதை அவங்க நிறையா ஃபீல் பண்ணியிருப்பாங்க. சிவன், சக்தி, முருகன் இந்த மூணுனுடைய ஒரு ஸ்வரூபம் தான் எதுவாக வேல் அப்படின்னு சொல்கிறாங்க. அருணகிரிநாதர் என்ன பண்ணுறாராம், இந்த வேலினுடைய சிறப்புக்கள் எல்லாம் வேல் வகுப்பு அப்படின்னு சொல்லி ஒரு புக்கை அருணகிரிநாதர் எழுதியிருக்காராம். இப்போ வகுப்புனா என்ன, ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட், செகண்ட் ஸ்டாண்டர்ட், தேர்ட் ஸ்டாண்டர்டுங்கிறது ஒரு வகுப்பு. அது மாதிரி வேலினோட பெருமைகள் எல்லாமே சொல்கிறது தான் இந்த வேல் வகுப்பு அப்படிங்கிற புத்தகம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு சமயம் அருணகிரிநாதர் என்ன பண்ணுறாராம், சிதம்பரம் போகிறாராம். சிதம்பரத்தில் யார் இருக்கா, நடராஜர் இருக்கார். அதுக்கு ஒரு இது இருக்கு இல்லையா, ஓடி 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 உட்கலந்த ஜோதியை நாடி 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 நாட்களும் கழிந்து போய் வாடி 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 வாண்டு போன மாந்தர்கள் கோடி 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 எண்ணிலிருந்த கோடியே. அதாவது நமக்குள்ள கடவுள் இருக்கான் அப்படின்னு தெரியாமல் வெளியே சுற்றி இங்கே இருக்கானா அங்கே இருக்கானா அங்கே இருக்கானான்னு தேடி 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 மாண்டு போன மாந்தர்கள் எவ்வளவும் கோடி கோடி பேராம். அது மாதிரி அருணகிரிநாதர் என்ன பண்ணுறாராம், சிதம்பரத்தில் போய் நடராஜரை பார்க்குறாராம். ஆனால் அருணகிரிநாதர் கண்ணுக்கு அந்த நடராஜர் எப்படி தெரிகிறாராம், முருகனாக தெரிகிறாராம். ஏன்னா அவருக்குள்ளே இருக்கிற அந்த முருகன் தான் என்ன பண்ணுறானா, வெளியில் எதை பார்த்தாலும் அவருக்கு முருகனாக தெரிகிறது. ஸோ இதுக்கு பேர் தான் என்ன சொல்கிறாங்க, பக்தி அப்படின்னு சொல்கிறாங்க. நீ எதை பார்க்குறியோ, நீ என்ன நினைக்கிறியோ அதுதான் உன் வாழ்க்கை. அருணகிரிநாதரனோட உள்ளே இருந்த முருகன் தான் என்னவா அங்கே நடராஜராக அங்கே நிற்கிறாராம், முருகனாக பார்த்தாராம். அப்போது நாதவிந்து கலாபி நமோ நம வேத மந்திர ஸ்வரூபா நமோ நம அப்படிங்கிற பாட்டு வரா மாதிரி முருகன் அங்கே வேதத்தினோட மொத்த ஸ்வரூபமாக என்ன பண்ணுறான்னா அருணகிரிநாதருக்கு காட்சி கொடுக்குறான்.